யாரு பேபியா? எப்படி அங்கிள் இருமினா கூட கண்டுபிடிச்சிடுறீங்க? அதாம்மா ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். எங்க உன் புருஷன் வெடிமுத்து வரலையா? இங்கதான் எங்கேயும் இருந்துச்சு. வந்துட்டேயா, நீங்க கூப்பிட்டதாக டாக்டர் சொன்னாரு. புறப்படும் போது பெரிய பேபி கிளம்பிருச்சு, சின்ன பேபி கிளம்பிருச்சு. எங்க எதுக்கியா கூப்பிட்டீங்க? என் பேரன் சரவணன் வரப்போறா. சரி, என் சொத்து பூராவும் அவன் பேர்ல எழுதணும். ஐயா, இத போன்ல சொல்லியிருந்தீங்கன்னா பத்திரத்தோட வந்திருப்பேன்ல. போன் இல்லைன்னு உனக்கு தெரியாது? ஆமா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு தான் போனை கட் பண்ணேன். உடம்ப பாத்துக்க இவன் இருக்கான், சொத்தை பாத்துக்க நீ இருக்க, அப்புறம் எதுக்கு போனு? இருந்தாலும் போன் இல்லாத வீடு. ஏயா, ஜூனியரா இருந்த உன்னை சீனியர் ஆக்கி மொத்த கிளைண்ட்டையும் கையில கொடுத்து எனக்கு புருஷங்கிற அந்தஸ்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேனா? ஏன் இந்த கிளைண்ட்டையாவது கைவிட கூடாதுண்டா? ஆமா மாமா, பிளைண்டா இருந்தாலும் நல்ல கிளைண்ட்மா. அப்ப சொன்னதை செய்ய. என்ன சொன்னாரு? சும்மா ஏமா அவனை மிரட்டுற? எனக்கு நல்ல துணையா இருப்பாருன்னு நினைச்சேன். பேர்ல தான் வெடி, மத்ததுக்கெல்லாம் புஸ்வானந்தா. பேபி, வெடிமுத்து ரொம்ப கெட்டிக்கார, நல்லா வருவான். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. ஐயா, என்னைய நம்புற மாதிரி உங்ககிட்ட இருந்தாரு பாருங்க மேனேஜர் கணேஷ், அவரையும் நம்புங்க ஐயா. அவனை பத்தி பேசாத, குடிக்கார பைய. குடிக்காத, குடியை நிறுத்துறான்னு சொன்னேன், நிறுத்தல, அவனையே நிறுத்திட்டேன். என்ன இருந்தாலும் கணேஷ் ஐயா செருப்பால் அடிப்பேன். எதுக்கே அவனை போய் செருப்ப கொண்டு அடிச்சுக்கிட்டு? ஒன்னதான். நன்றிங்கய்யா. அப்ப பேபி நான் கிளம்புறேன், கார் எடுத்துட்டு போவா. கார் என்னது, நீ நடந்து போயா? உடம்ப பாத்துக்கமா, ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போற வரட்டா. வெடிமுத்து சார், வெடிமுத்து சார். ஐயா என்ன சொன்னாரு? வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அது ஒண்ணுமில்லடா கணேசா, பெருசு ரொம்ப கோவமா இருக்கு. அவர் பேர சரவணே அமெரிக்கால இருந்து வர்றானா. அவன் வந்தவன அவனை வச்சு பால் போட்டு உனக்கு வேலை வாங்கிடுவான். ஆனா அதுல நோ ப்ராப்ளம்டா கணேசா, தைரியமா நான் இருக்கல்ல. ஏன்னா 1000 தான் அவர் சொன்னாலும். ஏன்டா என்கிட்ட பேசிட்டு எங்கேயா பாக்குற? என்ன விஷயம்? டேய் கதிர், நீ போ, நீ வாடாங்க. நான் உன்னை எப்ப வர சொன்னேன், எப்ப வந்திருக்க? இப்போது வந்தனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. பேசாத. இந்தா, இதுல 10,000 பவுண்ட் இருக்கு, பத்திரம். சார், எனக்கு எப்பெல்லாம் பணம் வேணும்னு தெரிஞ்சு கரெக்டா கொடுக்குறீங்களே, ரொம்ப நன்றி சார். இது குலகார ஆண்டனிக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு. இதுல ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்க டங்குவார் வந்துருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, தம்பி கொஞ்சம் வாங்க. சார், இந்த பையன் கதிர் இருக்கானே, என்னோட அசிஸ்டன்ட் சார். வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்புறம் சார், போற வழியில கோர்ட்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நான் அந்த பக்கம் போலியே. ரொம்ப நல்லதா போச்சு. வண்டி என்ன கொடுங்க, நம்ம இறங்கி அனுப்புறோம், அப்புறம் நீங்க போங்க. வெரி குட். கிரேசி ஃபெலோஸ், வாங்க வாங்க. எப்படிதான் பேபியை வச்சு சமாளிக்கிறாங்க? ஐயோ, வெள்ளக்கார வரைக்கும் அடிச்சானே. இட்ஸ் ஓகே. வெடிமுத்து, என்ன எங்க கலட்ட என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி எனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்ன போட்டு அடிக்கிறான். அவன் கடமைத்தானே செய்யறான். ஐயோ, அவன் பெரிய கொலைகாரனா செய்ய. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், பேசாம பூட்ட. அவன் உன்னை கொல்லாம விட வெடிமுத்து. எஸ். ஐயோ, ஏய் நானாரி கூப்பிடுறேன், அங்க கிட்ட போற சார். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆந்தி வே. என்ன ஸ்டைல்? ஓடி வாடா. என்ன சார் அடிச்சறா. ஏடா, இங்க கூப்பிடுற, அங்க போயிட்டு இருக்க. சார், நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்து சார். சரி, அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது. ஏன்னா நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏடா டேய், பேங்க்ல லாக் ரூம் எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக் இருக்கு, எனக்கு வரணும். இல்ல தேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். ஏய், இந்த மொட்டை தலையை உள்ளதான் இருக்கான், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ட்டு தெனாட்டா வெளியில சுத்திட்டு இருக்க நீ. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? ஐயம்மா, என்ன வெளியில எடுக்க நீ என்னடா பண்ண? சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்கால அக்கால சார், வக்கலாத்து ஃபைல் பண்ணிருக்கேன். அக்காலையா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? நீ வக்காலத்து வாங்கி என்ன வெளியில எடுத்து அதை விட நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த கணேஷ் ரொம்ப இடைஞ்சலா இருக்கா, அவனை சரி கட்ட சொன்னல, என்ன பண்ண? சார், அவன் 1 மந்த்துக்கு முன்னால ஒரு குவார்ட்டருக்காக கொலை பண்ற ரேஞ்சுக்கு இருந்தான் சார். இப்ப ஐயப்பனுக்கு மாலையை போட்டு உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு விரதம் இருக்கா சார். அது உங்க பேட் லக். சரி புறா, அவனை நானே பாத்துக்கிறேன். பேங்க் லாக்கர் என்னாச்சு? சங்க அர்த்தா கூட வெளியே வராது. வெளியே வந்தது சங்க அறுத்துருவோமானே. Mr. Bhaskar, Yes? visitor for you. Thank you. Excuse me sir, my piece. எது? பீஸ் வேணா. டேய், நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன். வேணாம். லண்டனுக்கு வந்ததே திருட்டு விசாவுல. வலிக்குது. நீ இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறியா? அழுதுருவேன். கொன்றுவேன். அழுதுருவேன். கொன்றுவேடா. போங்க சார், உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க, போங்க நீங்க. போங்க நீங்க, நாளை பண்ண வந்து வாங்கிக்கிறேன். வரல சார், போங்க சார் நீங்க. தொலைச்சிருவேன். போங்க. பீஸ் கேக்குறான். பட வர்ற. My best client. But no peace. Bye man. டார்லிங். டார்லிங். No hugging.
இந்த வெள்ளைக்காரனுங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிப்பானுங்க, நாம தொட்டா போதும் தள்ளி விட்டுருவானுங்க. எதுக்குமா இப்படி ஒப்பாரி வைக்கிற? இது பாரு, வீரனுக்கு போர்க்கள மாதிரி, திருடனுக்கு ஜெயில். பிராடுங்க அழுகவே கூடாது. என்னால தாங்க முடியல. நீ அழுகிறத பார்த்தா என்னாலே தாங்க முடியல. அழாதீங்க டார்லிங், அழாதீங்க டார்லிங். நான் வேணா இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருவா. நான் தான் பணத்தை எடுத்து ஏற்கனவே வேற இடத்துல வச்சிருந்தேன். ஹவ் ஸ்வீட். நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க வச்சிருக்கீங்க? அது நம்ம வக்கீல் வெடிமுத்துல. அதை விட அப்புறம் பேசிக்கலாம், வேற விஷயத்துக்கு வா. சரி டார்லிங், நீங்க சீக்கிரமா வெளியில வந்துருங்க. என்னால உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல. நான் மட்டும் விருப்பப்பட்டேன், இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒண்ணுமே கிடையாது, டோட்டலா ட்ரை. சீக்கிரம் வெளியில வந்துடுறேன். வெடிமுத்து, நீ ஈஸியான கேஸையே கோட்டை விட்டுருவ. இது பேங்க் கேஸ், எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்ண போற? யோ, இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அந்த 8 அசலட்சுமியை வீட்லயே நிரந்தரமா இருக்க வைக்கல. வெடிமுத்துங்கிற என் பேரை சொரிமுத்துன்னு மாத்திக்கியா? அப்ப உன சீக்கிரம் சொரிமுத்துனே கூப்பிட்டுருவேன். வரேன் சொரிமுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க மிஸ்டர் வெடிமுத்து தானே? எஸ். சார், நாங்க ஃபேன் சார். கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றது பார்க்கிறது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சார், ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப்? யா. பேப்பர்? பேப்பர்ல வேண்டாம். வேற? எங்க 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 இங்க. Thank you. என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இங்க உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, thank you. Thank you. Bye. Excuse me. Next meet man. சீக்கிரம். ஓகே. தானா வந்து மாட்டுதையா? ஐயோ ஐயோ. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. ஆனா நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. வேற எப்படி கூப்பிட சொல்றீங்க? செல்லம்மா ஐஸ் ஐஸ்னு கூப்பிடுங்க. ஐஸ் 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 ஐஸ். என்ன கூப்பிட்டு பார்த்தேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவீங்களா? ஏன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? வீட்டில் தான் பேபி இருக்குமே. பேபியா? அது யாரு? அவகிட்ட தான் நான் புருஷனா ஒர்க் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. பை பை. எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐஸ், அந்த குண்டு பேபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்க தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாட்டுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ்